ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமத்தீஸ். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம தோசைக்கு ஒரு ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம். ஃப்ரம் ரெகுலர் ஸ்டஃபிங் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் நார்மல் நம்ம பொட்டேட்டோவும் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இந்த உருளைக்கிழங்கையும் சக்கரவள்ளி கிழங்கையும் நல்லா வேக வச்சுட்டு இதை மேஷ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். நல்லா மசிச்சு அதையும் எடுத்து வச்சுப்போம். இப்போ மசாலா பண்ணிடலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விடுறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் கீ சேர்த்துக்கலாம். கடுகு போடுவோம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சப்புறம் உளுத்தம்பருப்பு, இது கூட கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை எது வேணால் சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் போல். நான் உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை முதல்ல போட்டு வதக்குவோம். இந்த வெங்காயம் கலர் நல்லா ப்ரௌனாக மாறணும். நல்லா டார்க் ப்ரௌனாக மாறின இந்த மாதிரி பண்ணும்பொழுது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்ச கிழங்கை சேர்த்துடலாம். கிழங்கை சேர்த்துட்டு ஒரு தரம் கலந்து விடுவோம். இதில் மசாலாஸும் நம்ம ஒன்றும் நிறைய போட போகிறதில்ல. இதில் ஸ்பெஷலே நம்மளுக்கு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ தான், சக்கரவள்ளி கிழங்கு தான். உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது, நிறைய சாப்பிடாதீங்க டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குலே தனியாக கூட பண்ணலாம் நீங்கள். ஸோ இது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் காரப்பொடி, உப்பு இதையும் சேர்த்துட்டு கலந்து விடுறேன். காரப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போகிறோம். ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், போகிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இஞ்சி, பூண்டு எது வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் விட்டுட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணியாச்சுன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் நெய் போட்டுப்போம். ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோன்னா, இந்த சர்க்கரை சேர்க்குறது இந்த காரம் அப்புறம் இந்த உப்பெல்லாம் நல்லா அது இந்த ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை தூவிடலாம். தோசை வாக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போது மசாலா ஸ்டஃபிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் மசாலா, ஆனால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இரும்பு தோசைக்கல் இதை சூடு பண்ணி நல்லா கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிடுறோம். இப்போது ஒரு கரண்டி மாவு விட்டு நல்லா தின்னாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா தோசையை நம்ம ஓரங்களில் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் நெய்யை மேலே விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்பூனில் ஒட்டாமல் வரும். அந்த நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நல்லா. இதுக்கு திருப்பி போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு பக்கம் நல்லா ப்ரௌனாக வெந்ததுக்கு பிறகு நம்ம ஒரு பக்கம் இந்த மசாலாவை வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ பர்ஃபெக்ட் மசால் தோசை ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னொரு தோசை நம்ம கொஞ்சம் சட்னியும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மசாலா வச்சு பார்க்கலாம். இன்னொரு தோசை அதே மாதிரி தின்னாக பார்த்துட்டு ஓரத்தில் எண்ணெய், மேலே நெய் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சட்னி போட போகிறோம். புதினா சட்னி நான் பண்ணியிருக்கேன், அதை போடுறேன். தக்காளி சட்னி கூட இருந்தால் போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை போட்டுட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு சைடு நம்ம இந்த மசாலாவை வச்சிடலாம். இது ரொம்ப அருமையாக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். ஒரு தோசை சாப்பிட்டாலே போருங்க. தேவைப்பட்டால் இன்னொரு தோசை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மசாலா வேணும்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப சூப்பரான தோசை ரெடி. இன்னொரு 3வது விதம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபுல்லாகவே தோசை ஃபுல்லாகவே அந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சட்னியை தொட்டுண்டு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி சட்னியே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, சாஸ் அந்த மாதிரி கூட தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி புதினா சட்னி பண்ணியிருக்கேன், அதை வச்சுட்டு சாப்பிட போகிறேன். மசாலா பாருங்கள், உள்ளே சூப்பராக இருக்கும். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உணவே மருந்து. ஹெல்த் இஸ் வெல். ஸ்டே ஹெல்த்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.